அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல விருச்சக ராசி அன்பர்களுக்கு நீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்த ஒரு காலம் வந்துருச்சுன்னே சொல்லணும். அதாவது முக்கியமான கிரகம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய கிரகமான செவ்வாயுடைய பெயர்ச்சி நிகழ்ந்திருக்கு. ஜூன் 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டுட்டார். இப்போ கேதுவோட இணைந்த நிலையில சிம்மமனையில சஞ்சாரம் செய்கிறார். இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி கிட்டத்தட்ட ஜூலை 29, 2025 வரைக்குமே சிம்மமனையில சஞ்சாரம் செய்யும் இந்த செவ்வாய் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்க லக்னாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் பாவகாதிபதியுமான செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல கடந்த காலகட்டங்கள்ல நீச்ச நிலையில இருந்தார். இப்ப அந்த நீச்சத்திலிருந்து வெளியில வந்து 10ஆம் பாவகமான கர்ம தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்துல அமர்வது அவ்வளோ விசேஷம். ஆனாலுமே உங்க லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்துல நீச்சமா இருந்ததுனால எந்த விதமான நன்மைகளும் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைச்சிருக்காது. மாறா நிறைய அவஸ்தைகளை தான் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஜென்ரலாவே விருச்சக ராசி என்பர்களுக்கு அப்பாவினால அனுகூலம்ங்கிறது சற்று குறைவா தான் கிடைக்கும். விருச்சக ராசினாலே பிரச்சனைனா விருச்சக ராசி இப்படிதான் போயிட்டு இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல. இன்னொன்னு, கால புருஷனுக்கு 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம் விருச்சக ராசி. பெரிய அளவுக்கு வாழ்க்கையில போராட்டங்களையே சந்திச்சுட்டு இருக்கக்கூடியவங்க விருச்சக ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய வளர்ச்சியை கிடைக்கும். அப்பாவினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும்னு வாழ்க்கையில ஏமாறுந்த அன்பர்கள் இந்த ராசியில நிறைய பேர். இப்படிப்பட்ட விருச்சக ராசி அன்பர்களுக்கு 10ஆம் பாவகத்துல வரும் செவ்வாய் ஒரு நல்ல உத்வேகத்தை கொடுப்பார். இந்த ராசி அதிபதி 10ஆம் இடத்துக்கு கர்மஸ்தானத்துக்கு போயிட்டார்னாலே புதுவிதமான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க புதுசா ஒரு தொழில் செய்யறதுக்கோ இல்ல புதுசா ஒரு முயற்சிகளை செய்யறதுக்கு உண்டான முழு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய அளவுக்கு நிறைய விஷயங்கள்ல நல்ல தொடர்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம். யாரையாவது ஒருத்தவங்களை கனெக்ட் பண்ணி அவங்க மூலமா ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்ல அவங்க மூலமா ஒரு வேலை வாய்ப்புகளோ அவங்க மூலமா ஒரு சொத்துக்கள் வாங்குறதோ இந்த மாதிரியான கனெக்டிவிட்டிங்கிறது இந்த காலகட்டத்துல, அதாவது ஜூலை 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முக்கியமான நபர்களா இருப்பாங்க. அதனால எல்லார்கிட்டையுமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பேசுங்க. இந்த மாதிரி மற்றவங்க கிட்ட அதிக ஃபோக்கஸ் பண்ணி பேசும்போது உங்களுக்கு வளர்ச்சிங்கிறது விருச்சக ராசி என்பர்களுக்கு சிறப்பா இருக்கு. பொதுவா விருச்சக ராசி என்பர்கள் ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னா அதுல 1000 தொலைநோக்கு பார்வையோட தான் அந்த விஷயங்களை செய்வாங்க. அப்படி சாதாரணமா இருக்கக்கூடிய நீங்களே இந்த காலகட்டத்துல இன்னும் ஃபோக்கஸ்டா எல்லார்கிட்டையும் செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். உங்க கடனுடைய அளவு மிகப்பெரிய அளவுல இருந்த கடன் கூட அப்படியே குறையறதுக்கு உண்டான நேரம் இது. இந்த கடனை இப்படி பார்த்துக்கலாம், இந்த பணத்தை எடுத்து அதில் போட்டு இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்று வழியை நோக்கி யோசிச்சு அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இது. ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் அஷ்டம பார்வையா பார்க்கும் காரணத்தினால உங்களுக்கு இந்த கடனை குடைக்கிறதுக்கு என்ன செஞ்சா இதுல ஒரு சக்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு செயல்படக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் இருக்கும். சொத்துக்கள் உங்களுக்கு மிக எளிதா கிடைக்கக்கூடிய நேரம். பல வருஷமா ஒரு நிலம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. ஒரு சிலர் பல வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது குட்டி இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. ஆனா இப்போ அது நல்ல விலை போறதுக்கு உண்டான ஒரு நேரமா இருக்கும். இந்த டைம் பார்த்து நீங்க விற்கணும். இந்த பீரியட்ல நீங்க வித்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கும். ஏன் இந்த ராசி அன்பர்களுக்கு சொத்தை விற்க சொல்றோம் அப்படின்னா, உங்க 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். சொத்துனால ஏற்கனவே உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இந்த இடத்துல செவ்வாயுடைய பார்வையும் அந்த 4ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால அந்த சொத்துக்களை வித்துட்டீங்க அப்படின்னா அதிக அளவு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து ரிலீவ் ஆகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அதனால சொத்துக்களை விற்பதில் மிக முனைப்போட செயல்பட்டு சில விஷயங்களை செஞ்சீங்கன்னாலே நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரமா விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். இந்த பீரியட்ல வேலை மாற்றம், வேலை இழப்புகள்ங்கிறது விருச்சக ராசி அன்பர்களுக்கு சின்னதா இருக்கும். ஆனா பயப்பட வேண்டாம். வரும் ஜூலை 29க்குள்ள விருச்சக ராசி அன்பர்கள் யாருக்காவது வேலை
வேலை இழப்புகள் ஏற்பட்டா பயப்பட வேண்டாம். இது நல்ல வளர்ச்சிக்குண்டான காலகட்டம் தான். உங்களுக்கு மாற்றம் செய்யறதுக்குண்டான ஒரு நேரம் தான். இதனால நிறைய மாற்றங்கள் சேஞ்சஸ் நிச்சயமா இருக்கும். ஒரு கிரகங்கள் வேலை இழப்புகளை கொடுக்குது, இல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம். அந்த கிரகங்கள் அடுத்து நல்லது கொடுக்குதா கெட்டது கொடுக்குதாங்கிறது உங்களுக்கு யோசனையே கிடையாது. ஆனால் கடந்த ஒரு 5 வருஷமா 10 வருஷமா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன், அந்த வேலை எனக்கு திடீர்னு போயிடுச்சு அப்படின்னாலே யாரா இருந்தாலும் பயப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இது நமக்கு ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா தெரியறதுனால இதை பத்தி நீங்க பெருசா வரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு வேலை இழப்புகள் வந்தாலும் இல்ல வேலையில மாற்றங்கள் வந்தாலும் பயப்பட வேண்டாம். அடுத்து வேலை உங்களுக்கு நல்லபடியா சிறப்பான ஒரு வேலை கிடைச்சிரும். அதனால கவலைப்பட வேண்டாம். வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் எளிதா எதிர்கொண்டு மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம். மிகப்பெரிய அளவுக்கு குழந்தை பாக்கியத்துல தடைகளும் ஒரு சிலருக்கு இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கார், செவ்வாயும் அதை பார்க்கறதுனால தடைகள் இருக்கும். ஆனா அந்த தடைகள் தகர்த்தெறியக்கூடிய ஒரு நேரமும் வரும். இது நாள் வரைக்கும் செவ்வாய் நீச்ச நிலையில இருந்ததுனால நிறைய குறைபாடுகளும் உங்களுக்கு வந்திருக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம், கணவன் மனைவி தாம்பத்தியம், இதுலலாம் நிறைய குறைபாடுகளை கொடுத்திருக்கும். அதிலிருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம். ஒரு தெய்வத்தினுடைய சங்கல்பம், ஒரு தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம், குருவுடைய ஆசீர்வாதம் அந்த அளவுக்கு கிடைத்து நீங்க கடந்த காலகட்டங்கள்ல செஞ்ச புண்ணியங்களுடைய விளைவு இதையெல்லாம் இந்த பீரியட்ல சிறப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க. தடங்கல்களை முறியடித்து சிறப்பான முன்னேற்றம் காண்பீங்க. குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது விருச்சக ராசி அன்பர்களுக்கு. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமும், அடுத்து அந்த வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வேலைகள் அதிகப்படியா முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய நேரமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போது. விருச்சக ராசி அன்பர்கள் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கோ வெளியூர் வெளி மாநிலத்துக்கோ சென்று வருவீங்க. வெளிநாடு போறதுனால முன்னேற்றம் மாற்றம் நிச்சயம் இருக்கும். கண்டிப்பா நீங்க துணிஞ்சு போகலாம். அடுத்தடுத்த உங்க குடும்பத்தையும் சேர்த்து முன்னேற்ற பாதையில கொண்டு போறதுக்கு உண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு செவ்வாய் ஏற்படுத்துவார். வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பொது பலன்கள். இது 20% தான் யாருக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுயஜாதகப்படி, உங்க ஜனன கால ஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.